வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ட்வின் ஸ்டார் எக்ஸாசிஸ்ட் அனிமோட 3வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்கணும். உங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன? வாவ், நம்மளுடைய குழந்தை உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்குல்ல. இவனுக்கும் உன்னுடைய அழகான கண்ணு மாதிரியே இருக்கு பெனி. ஓ ரோக்கு, நீ அப்படி சொல்றத நிறுத்து. என்னுடைய அழகான குழந்தை கூடயும் என்னுடைய பென்னி கூடயும் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல வேலை, இது எல்லாம் கனவா? இவ்வளவு மாதிரி ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ கூட நான் கண்டிப்பா குழந்தை பெத்துக்கவே மாட்டேன். ஏ ஃபியூச்சர் கப்புள்ஸ், அதுக்குள்ளார 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படி சொல்றத நிறுத்துறா. நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டா. அட, இதுல வெக்கப்படுறதுக்குலாம் எதுவுமே இல்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு குழந்தை பெத்துக்கிறது உங்க வேலையில ஒரு பாட்டு தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க 2 பேரும் ஒரே ரூம்லயே தங்கிக்கோங்க. கொஞ்சம் நீங்க அப்படி பேசுறத நிறுத்துறீங்களா? நான் பிளே ஹவுஸ்ல இருந்ததுனால நான் ஒரு எக்ஸாசிஸ்ட் ஆகணும்னு முடிவெடுத்தேன். ஆனா எக்ஸாசிஸ்ட் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒருத்தன் என்னுடைய ஹஸ்பண்ட் ஆனா என்னுடைய வாழ்க்கை முழுக்க எனக்கு அசிங்கமா தான் இருக்கும். உன்னை நான் எதிர்பார்த்ததை விட உங்க 2 பேருடைய விஷயம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும் போல தெரியுது. நீ மட்டும் ஒரு எக்ஸாசிஸ்டா நல்லபடியா வேலை செஞ்சானா பென்னியோ கண்டிப்பா அவளுடைய ஒப்பீனியனை மாத்திக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, அவன் சொல்றது சரிதான். ஆனா நேத்து நீ உன்னுடைய கையில என்னவோ பண்ண பத்தி அது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. எதுக்காக அந்த மாதிரி அற்புதமான டெக்னிக்கை சீக்கிரட்டா வச்சுக்கிட்டு இருக்க? ரயாக்கோ சொன்ன மாதிரியே நீ ரொம்ப அற்புதமானவன். நீ இன்னைக்கு எங்க கூட கீகரே எக்ஸாசிசத்துக்கு வரணும், ஓகேவா? அட்சுசி சினாசுசி, நீங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டீங்களாடா? ரயோக்கோ, நம்ம இன்னைக்கு ரோக்கவையும் கூடவே கூட்டிக்கிட்டு போலாம். பின்ன வந்து இன்னிலிருந்து மிடில் ஸ்கூலுக்கு வர போறா. அதனால அவளுக்கு எதனா ஹெல்ப் தேவைப்பட்டா நீ அவளுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். ரயோக்கோ, சரி வாங்க நம்ம எல்லாரும் இங்க இருந்து கிளம்பலாம். அப்படியே மயூராவோ லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு முடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுறோம். சரி, இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் புது ஸ்டூடெண்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவங்க பேர் ஆடாஷினா பினோ. இவங்க கையோட்டால இருந்து வராங்க. அற்புதம், நம்ம கிளாஸுக்கு ஹாட்டான கேர்ள் ஒருத்தி வந்திருக்கா. முட்டாள் பசங்களே, அவளை பார்த்து அப்படி சொல்லி விட்டுக்கிட்டு இருக்காதீங்கடா. உண்மையிலே இவ ரொம்ப அழகா இருக்கா. என்னால இதை கொஞ்சம் கூட நம்பவே முடியல. இங்க எவ்வளவு கிளாஸ் இருக்கு, ஆனா கடைசியில இவ என்னுடைய கிளாஸுக்கே வந்திருக்காளே. எனக்கு தெரிஞ்சு இதை யாரோ செட் பண்ணி இருக்காங்க. சரி பினோ, நீ போயிட்டு மயூராக்கு பின்னாடி இருக்கிற சீட்டில் உட்காரு. அவன் தான் இந்த கிளாஸோடைய ரெப்ரசன்டேட்டிவ். உனக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா அவகிட்ட கேளு. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்கனோ கேட் ஓபன் பிளேடு தாலிஸ்மா. வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த கீகரிங்க எல்லாத்தையும் சாவடிக்கலாம். இந்த கீகரிங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இது எல்லாம் ரொம்ப நிறைய இருக்கு. இதுங்களை நம்மளால சமாளிக்க முடியாது. அவன் சொல்றதும் சரிதான். அதனால பினோவையும் ரோக்கரையும் இந்த இடத்துக்கு ஹெல்ப்புக்கு வர சொல்லலாம். அவங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால இதை எல்லாத்தையும் நம்மளே சமாளிச்சுக்கலாம்டா. நான் தான் ரோக்குரு, ஜப்பான் டீமை நான் தான் லீட் பண்ணி வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுப்பேன்டா. பார்த்தா அந்த பாலோ திருப்பி வந்து நம்ம ஹீரோவுடைய மூஞ்சிலே அடிச்சிருது. ரோக்குரு, நீ நல்லா இருக்கியா? வேர்ல்டு கப் உண்மையிலே ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆனா இந்த இடத்துல நீ தான்டா நம்பர் 1 காமெடியன். ஆனா எனக்கு புகழ்ச்சின்னா பிடிக்காதடா. உண்மையை சொல்லணும்னா எனக்குள்ளார பல டேலண்ட்டுங்க இருக்குடா. என்ன ரோக்குரு, நீ ஏதோ டேலண்ட் ஏஜென்சிக்கு ரெஸ்யூமே எல்லாம் சென்ட் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். அது மூலியமா நீ எவ்வளவு திறமை வாய்ந்தவன் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களாமே. பார்த்தா அப்படியே நம்மளுடைய ஹீரோயின் ஓடி வந்து ஹை ஜம்ப் சீனா பண்ணிக்கிட்டு இருக்கா. வினோசன், நீ உண்மையில ரொம்ப அற்புதமா பண்ண. எனக்கு தெரிஞ்சு பாய்ஸால கூட அவ்வளவு தூரத்துக்கு எகிற முடியாது. மயூரா, கண்டிப்பா ஒன்னால முடியும். அப்படியே மயூராவோ வந்து எகிர ட்ரை பண்ணி இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துடுறா. மயூரா, நீ எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் ஒன்னால இதை செய்ய முடியாது. எங்க எல்லாரும் பாக்குறப்ப உனக்கு கேலியா இருக்கா? அப்படி இல்ல, எதுவும் இல்ல. ஆடாஷினோ, உனக்கு எதனா பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்ல. இவங்க என்ன இதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? மயூரா உண்மையிலே இங்க இருக்கிற எல்லாரை விடவும் ரொம்ப ஸ்மார்ட்டா அழகா கியூட்டா இருக்கா. ரோக்குரு, அவ உன்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தானே. நீ அவ கூட வெளியில போக கூடாது. மயூரா வந்து ஜேசம்ஸோடைய கிராண்ட் டாட்டர். எனக்கு தெரிஞ்சு அவ கசின் இல்லன்னா சிஸ்டரா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். மயூரா, என்ன ஆச்சு? நான் பினோவோட லஞ்ச் சாப்பிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ எங்க போனான்னு தெரியல. இங்க இருக்கிற எல்லாருமே பினோ சம்மா கூட க்ளோஸ் ஆகலான்னு ட்ரை பண்றாங்க. அதனாலதான் ஈஸ்ட்ல இருக்கிற ஃபோக்ஸ்னாலே எனக்கு பிடிக்காது. இவனுங்களுக்கு மேனர்னா என்னன்னு கூட தெரியல. உன்னாலே அதனா கீகேரியாவை சென்ஸ் பண்ண முடியுதா இப்போதைக்கு? ஓ நோ, அது எங்க இருக்கு? அதுவும் அங்க இருக்கு. இது என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு? எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜீசம்மா கிட்ட சொல்லி பேக்கப்புக்கு ரோக்குருவா இங்க வர வைக்க சொல்றதுக்கு இதுதான் சரியான டைமிங். அவனோ பையன் நினைவுகள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இல்ல இதை எல்லாத்தையும் நம்மளே சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ளார நீ எங்க கிளம்பி போற? அர்ஜென்டா ஒரு வேலை வந்துருச்சு, டீச்சர் கிட்ட இதை பத்தி சொல்லிடு. என்னது அர்ஜென்டா ஒரு வேலை வந்துருச்சா? எனக்கு உதவி பண்ண போறதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. என்ன நீ என்ன நம்பி இதை விட்டுட்டு போறியா? எனக்கு தெரிஞ்சு நீ இப்ப போறது
ஒன்னும் நல்லது இல்ல. ஆனா என்ன மன்னிச்சிரு, நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஏய் நில்லு, நீ ஹீரோ கூப்பிட. ஒரு ஸ்ட்ராங்கான கீகரே இப்ப தோன்றி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நைட் சுஜி அப்புறம் மத்த எல்லாரும் அது கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஆனா அவங்க நம்மளுடைய ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்களே, எதுக்காக நீ அப்படி பாக்குற? ஏன் முட்டாளே, நீ பினோசமாவை தடுத்து நிறுத்தலான்னு ட்ரை பண்றியாடா? வா கீகரோ, நம்ம போலாம். எஸ் மேம். நான் என்ன பண்ணணும்னு நீ எதிர்பார்க்கிற? நான் இப்ப என்ன பண்றது? இவனுங்களுடைய ஸ்பெல் பவர் எல்லாமே குறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதை நான் பாத்துக்கிறேன். இதுங்களை அழிக்கிறது தான் என்னுடைய கனவே. நானும் ஒரு ஸ்ட்ராங்கான எக்ஸாசிஸ்ட் ஆகி எல்லா கீகரையும் நான் சாவடிப்பேன். என்ன? அத நான் தான்டா கேட்கணும். எதுக்காகடா நீ இப்ப எல்லாம் ஒரு மாதிரியா நடந்துகிட்டு இருக்க? நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியவே இல்லை. சரி வா ரூக்குரு, நம்ம போலாம். எங்க போறோம்? உன்னை உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு இடத்துக்கு தான்டா. என்ன அம்யூஸ்மெண்ட் பார்க்கா? உனக்கு பயன் நினைவுகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருதா? நான் இந்த இடத்துக்கு வந்து சில வருஷங்கள் ஆகுது. ரோக்குரு, உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருக்கா? ரோலர் கோஸ்டர்ல போனப்ப நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு தைரியம் இல்லையான்னு சொல்லி அப்பா திட்டினாரே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன அதுவா? அவரு என்ன சின்ன பையனு கூட பார்க்காம போட்டு அடிச்சாரு. நீ எப்பயும் சிரிச்ச முகத்தோட தான் இருப்பான். ஆனா சின்ன ரைடு போறதுக்குலாம் நீ அழுத பாத்தியா? அப்ப நான் வந்து சின்ன பையனா இருந்தேன். இப்ப எனக்கு அந்த பயம் எல்லாம் இல்ல. எனக்கு அதை பத்தி நல்லாவே தெரியும். நீ என்ன நம்பலையா? வா நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு ரோலர் கோஸ்டர் ரைடுக்கு கூட்டிக்கிட்டு போவ. மயூராவோ ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்பாலு அழுதுகிட்டு இருக்கான். ரோக்குரு, இது ரொம்ப ஹைட்டா இருக்குல்ல? டேய், இன்னும் இது ஆரம்பிக்கவே இல்லடா. ரோக்குரு, இவளுடைய ஸ்பெல் பவர் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. உண்மையிலே இவளுக்கு 14 வயசு தான் ஆகுது. ஆனா இவளால இதுங்க எல்லாத்தையும் அசால்ட்டா சமாளிக்க முடியுது. இப்பயாச்சும் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சதே. இதுதான் பினோசமாவோடைய உண்மையான பவர். இத கயோட்டா கேர்ள் புரோட்டேஜ்னு சொல்லுவாங்க. அவங்க கூட சேர்ந்து சண்டை போறதுக்கு நீங்க எல்லாம் பெருமைப்படணும்டா. இதுங்க எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்கிறோம். அதோடைய கதையை நீ முடி. சரி, இதோடைய விலை எவ்வளோ? அதை பத்திலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. இது என்னுடைய ட்ரீட்டு. ரொம்ப அப்படியே அங்க இருக்கிற பசங்களை பாக்குறப்ப அவனுடைய பயன் நினைவுகள் எல்லாம் அவனுக்கு ஞாபகத்துல வந்து போய்கிட்டு இருக்கு. சரி, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ரோக்குரு, என்ன தெரியாது? இங்க என்ன நிலநடுக்க வந்துருச்சா? என்ன நடந்துகிட்டு இருக்கு இங்க? மயூரா, உனக்கு எதுவும் ஆகல இல்ல? யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. நான் அந்த பசங்க கத்திக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவோ ஹெல்ப் பண்ண கிளம்பிடுறான். இந்த சைடு பார்த்தா ஹீரோயினும் அவளுடைய சோடை யூஸ் பண்ணி அதை அடிச்சு காலி பண்ணிடுறான். எனக்கு தெரிஞ்சு பினோவால ரோக்குருவை திருப்பி கூட்டிக்கிட்டு வர முடியும். அப்படியே நம்ம ஹீரோவா அங்க வந்துட்டு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கடா, கண்டிப்பா நான் உங்களை காப்பாத்திருவேன்னு சொல்லிட்டு இப்படியும் அவனுங்க 2 பேரையும் காப்பாத்திடுறான். தேங்க்யூ மிஸ்டர். அடா, நான் தான் சொன்னேன்ல உங்களை காப்பாத்திருவேன்னு. அடா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நீ கொஞ்சம் நல்லபடியா ஃபீல் பண்ணணுன்றதுக்காக தான் நான் ஒன்னு அங்க கூட்டிக்கிட்டு போனா. ஆனா அதுவே பெரிய பிரச்சனையில போய் முடியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மயூரா, இன்னைக்கு நீ பண்ண எல்லாத்துக்கும் உனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நீ என்ன நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்ததுனால தானே என்ன அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போன. ஆமா, இவ்வளவு நாளா உன் கூட இருக்கிறேன். இது கூட எனக்கு தெரியாம இருக்குமா? ஆனா எக்ஸாசிஸ்ட் மூலமா உனக்கு ஏதோ பிரச்சனை வந்ததா நான் கேள்விப்பட்டேன். ஆமா, கொஞ்ச நாளா என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் நான் மறக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னால முடியவே இல்லை. ஆனா நான் இப்ப கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். அதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையாவா? எப்படியோ என்னால கொஞ்சமாச்சும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சு. நீ எப்பயும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு ரொம்ப கூலா இருக்க. நீ சொல்றது சரிதான் மயூரா. நான் எவ்வளவு ஹேண்ட்ஸமானவன்றது உன்னால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஆமா, எனக்கு நல்லாவே புரிஞ்சது. ஆனா ரோக்குரு, பினோசமா வந்து உண்மையிலே ரொம்ப அற்புதமான ஆளு. அவகிட்ட ரொம்ப அற்புதமான டெக்னிக் எல்லாம் இருக்கு. ஹீரோடைய ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு நம்மளுடைய ஹீரோயினை கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்ல, நீ பண்ண விஷயம் என்ன ஆச்சு? நாங்க அதுல ஜெயிச்சிட்டோம். பரவாயில்லையே, கொஞ்சம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான். ட்வின் ஸ்டார் அந்த வானத்துல இருக்கிறத உங்களால பார்க்க முடியுது இல்ல? ஆனரபிள் 12 கார்டியன்ஸ், நீங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்வின் ஸ்டாருங்க மீகோவை பிறக்க வச்சு அந்த மாகாணோக்கு ஒரு முடிவை கொண்டுகிட்டு வர போறாங்க. ஆதோஷினோ ஃபேமிலி டாக்டரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த பையனை பத்தி நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கூட கேள்விப்பட்டதே இல்லையே. அவன் ட்வின் ஸ்டாரா இருக்கிறதுக்கு தகுதியான ஆளா? அரகல் தான் இதை பத்தி எனக்கு சொல்லிச்சு. இனாட்சுகி ட்ராஜரியில இருந்து ரோக்குரு மட்டும்தான் தப்பிச்சு வந்திருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அப்படியே மறக்காம இந்த மாதிரி அனிமே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.